நம சிவாய. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாசித்தருள்வாய். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். ராசிகளிலேயே மிதுன ராசி தான் எல்லா விஷயத்தையும் தெரிந்து இருக்கக்கூடிய விகட கவிகள். யாருமே புத்தி சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு புத்தி சொன்னா போயிட்டே இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம், அது சும்மா இல்லை. 4 பேருக்கு புத்தி சொல்ற இடத்துல இருப்பீங்க நீங்க. ஏன்னா எல்லாத்தையும் கத்துக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம். எது சொன்னாலும், யார் உங்களுக்கு புத்தி சொன்னாலும் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். தெரிந்ததா தான் இருக்கும், உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா 4 பேருக்கு புத்தி சொல்ற இடத்துல இருக்கிற நீங்க அனைத்தும் தெரிந்தவர்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த தகுதியும் அந்த திறமையும் இருக்கு. ஒரு விகடகவி அப்படின்னா 100க்கு 1000% உண்மை. அந்த அளவுக்கு ஆர்வங்க, அந்த அளவுக்கு கஷ்டம், அனுபவம். படிப்புல மட்டும் இல்ல, அனுபவம் நிறைந்தவர்கள். முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இறங்கி பார்த்துருவோமே, தோத்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தோக்கிறது தெரிந்தே இறங்கக்கூடிய ஒரு ராசி என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். ரொம்ப வலிமை உங்களுக்கு உண்டு. ஆனா ஒன்று, எந்த ஒரு செயலுக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த ஒரு முயற்சிக்கும் ஏ பிளான் பி பிளான் அப்படின்னு 2 பிளான் வச்சுருப்பீங்க. அதனால தான் வாழ்க்கையில் அதிகபட்சம் நீங்கள் தோக்கிறதே இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கக்கூடியவர்கள் யாருன்னா மிதுன ராசி தான். அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி எப்பொழுதுமே காத்திருக்கும். ஒரு போட்டியில் கலந்துக்க பயப்படுறதை விட போட்டியில் கலந்துக்கிட்டு தோக்கிறது பெரிய விஷயம். அதுதான் கெத்து. அதை உணர்ந்தவர்கள். வரலாற்றில் ராமன் இருந்தா அங்க ராவணன் யாரு? தோத்தவன் தான். ஆனாலும் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கான். அது மாதிரி மகாபாரதத்தில் தர்மன், கிருஷ்ணன் ஒரு பெரிய வெற்றியாளர்கள் அப்படின்னா துரியோதனன் இடம் பிடிப்பாங்க. ஆனா போட்டியிலே இல்லாத யாரும் இடம் பிடிக்கிறதில்ல, அந்த அனுபவம் கிடைக்கிறதில்ல. அடுத்தடுத்த விஷயத்தில் தோத்துக்கிட்டே இருப்பாங்க. தோல்வி பயமே இல்லாதவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்கள் தான். ஐயா, நான் இதை அடித்து சொல்லுவேன், யாரு கேட்டாலும் சொல்லுவேன். 100% தகுதியானவர்கள் இந்த வார்த்தைக்கு. ஒரு விகட கவி அப்படின்னா நீங்கள் தான். அன்பு மிக அதிகம். இதில் குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். ஆனால் குடும்பத்தாலே அவமானத்தை சந்திக்கக்கூடியவர்கள். என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு தங்கத்தட்டிலலாம் சாப்பாடு போட மாட்டாங்க. அப்படி தூக்கி தான் எறிவாங்க. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. ஆனால் ஒரு வேளை நடிக்கலாம் உங்கள் முன்னாடி, அது உண்டு. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அதாவது ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க எதுக்கு நடக்கிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு இப்போ இப்படி நடிக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு பார்வையாலே ஊடுருவி அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். இப்போ என்னென்னா, தொழில் சனியில் இருக்கீங்க. 7.5 சனியில் அற்புதமான வாய்ப்புகளை இப்போ பெற்றிருக்கீங்க இந்த வக்ர சனியில். ஏன்னா இப்போ ஒரு 4 மாதம் சனி பகவானும் வக்ரமாகி இருக்கார். போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், போய் பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருந்தாலும் சரி, கீழ் நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு வேலை இல்லாமல், ஒரு தொழில் இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல், பல கஷ்டங்களில் இருந்தாலும், ஏனோ தானோ அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லட்சிய வெறி உருவாகும். ஒரு தீ மாதிரி கிளம்பும். அந்த வீடியோவை பாருங்கள். அதுபோல் இப்போ அத்தனை தடையும் நீக்கி எந்த நிலையில் இப்போ நீங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருந்தாலும் உங்களாலேயும் சாதிக்க முடியும். நீங்களும் ஜெயிக்க முடியும். உங்களை பற்றி யாருமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, உங்களுடைய திறமை வெளியில் வரல, யாரும் மதிக்கலை, போகிற இடமெல்லாம் அவமானம். இதெல்லாம் குறிப்பாக சந்திக்காத மிதுன ராசியே கிடையாது, மிதுன ராசி நண்பர்களே கிடையாது. எல்லாரும் இதை பார்த்தே ஆகணும். அதனால தான் சொன்னேன் அனுபவசாலிகள் அப்படின்ட்டு. இந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, சனி வக்ர பயிற்சி ஆனது மாதிரியே குருவும் அதிசார பயிற்சி ஆகியிருக்கு, வக்ரமாகியிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களை அப்படியே ஒரு விதை எப்படி முட்டி மோதி முளைச்சிட்டு வெளில வரும்ல, அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம் ஏற்கனவே வீடியோ போட்டோம் இதுக்கு முன்னாடியே, முழுசாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியான அமைப்பு நமக்கு இருக்கா, இப்படியான அதிர்ஷ்டம் இருக்கா, இப்படியான ஒரு யோகம் நமக்கு வரப்போகுதா இந்த சனி பகவானால் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க. அந்த வீடியோவை போய் முழுசாக பாருங்கள். சனி பகவானுடைய இந்த அற்புதமான வக்ர பயிற்சி மாதிரி குரு பகவானுடைய அற்புதமான காலமும் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை கிடைச்சாச்சு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மிரள போகிறீங்க. இது சும்மா இல்லைங்க, 100க்கு 100% இல்லைங்க, 1000% உண்மை உண்மை உண்மை. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, உங்கள் வேலையில் தொழிலில்
மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஜாக்பாட்டை அடிக்க போகுது இந்த குரு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு குரு வக்ரமாகி கடக ராசிக்கு போகிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கிரகத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிக, கோடீஸ்வரனாக கூட உங்களால் முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வழியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போக வேண்டிய கோவில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. உள்ளத்தில் தெரியறது மட்டும் இல்லை, உண்மையாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா குரு பகவான் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? குரு தான் தனக்காரகன், அவரே புத்திக்காரகன். புத்தியை பயங்கரமாக வேலை செய்ய வச்சு பணத்தை கோடி கோடியாக கொட்ட போகிறார். குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி. நகை ஆபரணம் அப்படியே ஜொலிக்க போகுது, உங்கள் வீட்டில் மின்னல் அடிக்க போகுது. நகையாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நம்மளாலையும் வாங்க முடிஞ்சுதே அப்படிங்கிற சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீட்டில் பல அவமான பேச்சுகள் விழுந்திருக்கும். எத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இருக்குதா பார்த்தியா, என்னமோ என்ன தப்பு செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்குது. கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, என்ன பாவமோ தெரியலையே, இப்படிலாம் நம்ம மேலே பழிய போடுவாங்க. இன்றைக்கி நாம் தவறு செய்யாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு பாவங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேதனை களையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குரு பகவானால் நடக்க போகுது. சந்ததி விருத்திக்கு குரு பகவானே காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மிக பிரம்மாண்டமாக வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். ஏதோ வருது போகுது அப்படின்னா அது சனி பகவானை சேர்ந்தாலும் பெரிய பணமாக வருது, மூட்டை மூட்டையாக பணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவான். அந்த பணவரவுக்கு குரு தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட திறம்பட செய்ய போகிறார். மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். அதனால தான் தங்கம் அதிகமாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய செல்வந்தரர்களாக உங்களை ஆக்க போகிறது அந்த தங்கம் தான். ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏங்கின உங்களுக்கு கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு வரப்போகுது. ஏன்னா நவக்கிரகத்திலே சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்கள் சனியும் குருவும் தான். அதனால தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. சனி மாதிரி கொடுப்பவர் எவருமே கிடையாது, அதுபோல் கெடுப்பவரும் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற கூற்றுப்படி நிறைய சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வக்ர சனி பயிற்சினால. அதனால தான் போன வீடியோவை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவானும் உங்கள் மீது பார்வைப்படுற மாதிரி வந்துட்டார். குரு உங்களை பார்த்துட்டாரு, குரு பார்வை கிடைச்சிருச்சு. இருக்கிற இடத்தை விட குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பகவானின் அருள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பாதையை பார்வையை காட்டுகிறார். குரு பலன் இருந்தால் பல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. டும் டும் பிபி தான். ஏதாவது ஒரு காரியம் இந்த 3 மாதத்தில் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது காதணி விழா நடத்துறது, பெரிய பங்களா மாதிரி கட்டி புதுமனை புகுவிழா, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வை. குரு அப்படின்னாலே செல்வத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கும் அதிபதி. அவருடைய பார்வை வந்தால் இந்த இளைஞர்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க, டாப்பாக மார்க் வாங்குவாங்க, மனசு தெளிவாகும், உள்ளம் தூய்மையாகும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்களுக்கு, நிதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பயணம் அல்லது பாதை அல்லது வேலை, இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இதுக்கு இன்னொரு அமைப்பும் உண்டுங்க. இந்த குரு பகவானுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ல வருது. தோஷம் மட்டும் இல்லை, தடை. இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருந்தது உங்கள் வாழ்க்கையில், எதெல்லாம் உங்களால் முடியலையோ
திருமண தடை, குழந்தை தடை, வேலை தடை, தொழில் தடை, பண வரவுல தடை, செல்வங்கள் தடை, வீடு கட்டுறதுல தடை, வாகனம் வாங்குறதுல தடை, இப்படி இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே அப்படி நிமிர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ஏண்டா என்னமோ கனவு கண்டோம், ஆஹா ஓஹோ எங்கேயோ இருக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டோம். திடீர்னு நம்மளை இந்த நிகழ்வு முடக்கி போட்டு ஒரு வீட்டில் ஓரத்தில் உட்கார வச்சிருச்சு. விதியே நீ சதி செஞ்சிட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் திருமணம் பார்க்கும்போது குருபலம் வந்துருச்சா, வீடு கட்டும்போது குரு பார்வை வந்துருச்சா, குழந்தை வேணுங்கும்போது குரு நல்ல இடத்துல இருக்காரா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் குரு மாதிரி எந்த கிரகமே முழு சுபர் இல்லை. எல்லாமே பாதி சுபர், முக்கா சுபர், அசுபர் அப்படி தான் இருப்பாங்க. குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக ஒரு கிரகத்தில் இருக்குது. அசுரகுரு யார்? சுக்கிரன். இவர் தேவர்களுடைய குரு. அதனால தான் வேலை, கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, உயர் பதவி, செல்வம் இது எல்லாமே நமக்கு வேணும், இதில் வெற்றி வேணும், முன்னேற்றம் வேணும்னா குரு பகவானின் அருளும் பார்வையும் நிச்சயம். அப்போ குரு அருள் இல்லாமல் போனாலும் சரி, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே பெறத்துக்கு அல்லது அடையறதுக்கு பெரிய தடைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். சமூகத்தில் உயர் பதவி காரணம் குரு. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயர்தா குருவினுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளால எது செய்ய முடியாதா, சாதிக்க முடியாதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த சோர்வுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கிரக பயிற்சியே நடந்திருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதான் சொன்னேன், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது 100% இல்லை, 1000% உண்மை. சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போகிறீங்க. மிதுன ராசி இல்லைனா மிதுன லக்ன நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ரமாகி உங்கள் ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கார். இதனால் ஏன்னா இருக்கிற இடம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு கொஞ்சம் சரியில்லாத இடம். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார், கொஞ்சம் இழப்புகளை கொடுப்பார், கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது கொடுப்பார் அப்படின்னா கொடுக்கிறவங்கள தடுக்க மாட்டார். அதுதான் எப்பொழுதுமே குரு பகவான் சுப கிரகம். அவர் ஒரு கஷ்டத்தையோ அல்லது பிரச்சனையோ கொடுக்க மாட்டார், கொடுக்கிற கிரகத்தை தடுக்க மாட்டார். அவ்வளவுதான். அது தடுக்க மாட்டார் அப்படிங்கிறது எந்த வகையில் சேரும்? ஒரு தப்பு நடக்குதுன்னா தப்பு செய்கிறவனும் குற்றவாளி, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனும் குற்றவாளி தானே நம்ம சட்டத்தின்படி. அந்த மாதிரி தப்பை செய்யலைனாலும் தடுக்காமல் இருக்கிறதுனால தான் குரு பகவான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். பாவகாதிபதியாக உங்களுக்கு வரார். அதுதான் அங்கே பிரச்சனை. குரு சுப கிரகமாக இருந்தாலும் மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு பாவாதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அதனால தான் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். குரு ராசிக்கு லக்னத்துக்கு வந்தாலே வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்தில் அவமானம் வந்திருக்கும், 4 பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க, கண்ணா பின்னான்னு கடன் ஏறி இருக்கும், எங்கே போனாலும் கடன்காரங்க பிரச்சனை, ஊரை விட்டு வெளியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, வெளிநாடு கூட ஓடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பெத்த பிள்ளைங்களை மதிக்க மாட்டாங்க, பெத்த அப்பா அம்மா யாரோ மாதிரி நடந்துப்பாங்க, கணவன் மனைவி கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கோபமாக கூட இருப்பாங்க, கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, ஒரு புரிதல் இருந்திருக்காது, எடுத்தறிஞ்சு பேசியிருப்பாங்க. ஏன்னா புதன் அப்படின்னாலே கொஞ்சம் அமைதியான சுபாவம் தான். எப்பொழுதுமே நமக்கு அமைதியாக இருந்து சாதிக்கிறது தான் பிடிக்கும். எப்படி இந்த பாஷா படத்தில் மாணிக்கம் அந்த கேரக்டர் தான் மிதுனம். ஆனால் சண்டைன்னு வந்தா, சச்சரவுன்னு வந்தா, எதிரின்னு வந்துட்டா, துரோகின்னு வந்துட்டா அது வேற பாட்ஷா தான். அது இந்த பாட்ஷா பாய் வந்தால் என்ன நடக்கும்? அப்படி தான். சண்டைன்னு வந்துட்டா கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அன்புக்கும் பண்புக்கும் குடும்பத்தை காப்பாற்றுறதுல மெயினாக இருக்கிறவங்க எத்தனை லட்சம் வேணாலும் கடன் வாங்கி வைக்கலாம் உங்களை நம்பி. அதுதான் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுடைய திறமை. எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் அதை உழைச்சி சம்பாரித்து அதை அடைச்சி அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீங்க பாருங்கள். அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மரியாதை இப்படி தான். அதுவும் குரு உங்கள் ராசியிலே வந்து இருந்ததுனால ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட மன வருத்தங்கள், குடும்ப பிரிவு, மரியாதையே இருந்திருக்காது. ஆனால் அவர் வக்ரம் ஆகியிருக்கிற இந்த காலகட்டம் தான்
குரு பார்வை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த காலகட்டம் மிக அற்புதமான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஏன்னா புதன் வீட்டில் குரு இருக்கிறாரு. குருவும் புதனும் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார்கள். அதுவும் வக்ரமாகி இருக்கிறதுனால 100% சொல்லலாம், இந்த 4 மாதத்துக்கு உங்கள் கொடி பறக்கும். நீங்கள் எங்கே பறக்க விட்டாலும் பறக்கும், அதுக்கு தடையே வராது. அப்படின்னா என்னங்க, நீங்கள் எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாங்க. வேலை இல்லையா, உடனே முயற்சி பண்ணுங்க. ஒரு கனவு கண்ட வேலை, இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கணும், இந்த நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும், இதில் எனக்கு இந்த அதிகாரி வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், இந்த தொழில் நான் செய்யணும், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன வேலைக்கு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும், என்ன தொழிலுக்கு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் இந்த 4 மாதத்தில் முயற்சி பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, குரு வக்ரமாகும் போது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட அப்படியே வளம் வருவீங்க பாருங்கள். இப்போவே நம்ம ஏதாவது தொடங்கணும், இப்போவே வேலை செய்யணும், இப்போவே அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். புதன்னா புத்திக்கு அதிபதி மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு, விஞ்ஞானம், ஆராய்ச்சி, இதில் சிறந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதை வச்சு ஏதாவது வாழ்க்கையில் நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இதுக்கு மேலே உங்களை பற்றி நீங்களே யோசிப்பீங்க. உங்களுக்கான மரியாதை எது, கௌரவம் எது, யார், எப்படி, எங்கே இருக்க போகிறோம், இனிமே எப்படி வாழ போகிறோம். காற்று ராசி, கற்பனையிலே மிதப்பீங்க. உண்மைதானே? மிதுனம் அப்படின்னாலே கற்பனையில் மிதக்கக்கூடியவர்கள். கற்பனையாகவே இருக்காது, இனிமே அது நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த இடத்துல உங்கள் அங்கீகாரத்தை இழந்தீங்களோ, எந்த இடத்துல மரியாதை போச்சோ, எந்த இடத்துல தோல்வி விட்டீங்களோ, எது கனவாக போனதோ அது அத்தனையும் ஜெயிப்பீங்க. கனவாக போனதெல்லாம் நனவாகும். அங்கீகாரத்தை மீட்டெடுப்பீங்க, மரியாதையை காப்பாற்றுவீங்க. கௌரவம் அப்படிங்கிறது அப்படியே கெத்து மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை கைவிடலை, ஆண்டவன் கைவிடலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எதெல்லாமோ கற்பனை பண்ணி கனவு கண்டு போராடி தோற்றுருப்பீங்க. ஆனால் இப்போ தான் அதற்கான பலனை 100% அடைய போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே தானாக கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம், உண்மையான அதிர்ஷ்டசாலிக யார்? மிதுன ராசி தான். தொழில் சனி நடக்குதுங்க. ஏதாவது ஒரு தொழில் வேலை நீங்கள் செட் பண்ணியே ஆகணும், அமைச்சே ஆகணும். அடுத்தது வரப்போது என்ன? லாப சனி. மூட்டையாக பணத்தை கட்டி வைக்கிற முயற்சியை செய்யுங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடக்கும். பேங்கில் ஃபுல்லாக இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைக்க போகிறீங்க. லட்சமாக கோடியாக உங்களது உழைப்புக்கேற்ற, முயற்சிக்கேற்ற பணத்தை நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. ஒரு பெரிய தொழில், ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய அதிகாரம், அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிக பெருசாக சாதிக்க போகிறீங்க. ஒரு தொழிலில் சாதிக்கணும், அல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க, அல்லது உங்கள் துறையில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அடுத்த சனி பயிற்சியில். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்ல வரோம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து வைங்க. ஒரு துரும்பையாவது கிள்ளி போடுங்க. மண்ணையாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். எதுவுமே கிடைக்கலையா, உங்கள் ஊரில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி விற்கலாம். எதில்? அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், இப்படி நிறைய வந்திருக்கு. இ-காமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்க. புதன்னாலே அதுதான், டெக்னாலஜியை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மீட்கணும், சாதிக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே எனக்கு தெரியாது சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் எல்லாமே தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுன்னா அது பொய் அப்படின்னு அர்த்தம். நான் எப்பொழுதுமே யாரை வேணாலும் நம்புவேன். ஆனால் அந்த மிதுன ராசிக்காரவங்க இருக்காங்கல்ல, சத்தியமாக நாங்கள் அவங்க சொன்னவே நம்ப மாட்டோம். ஏதாவது ஒரு குதர்க்கம் இருக்கும். அவங்க பேசுகிற பேச்சில், செய்கிற செயலில் முடியாதுன்னா ஏதோ அது உள்விவகாரம் இருக்குது, ஏதோ ஒரு குதர்க்கம் இருக்குது, என்னமோ இருக்குது ரகசியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட என் அன்பு மிதுனராசி நண்பர்களே, நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மண்ணை கூட பொன்னாக மாற்றக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்குது. எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? இல்லை எதுக்கு நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கணும்? ஏன் பொறுமையாக இருக்கணும்? எதுக்கு அவமானப்படணும், அசிங்கப்படணும்? உங்களுக்கு இருக்கிற வலிமை இங்கே யாருக்குமே இல்லை. வேணா பொய் வேணா சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமைசாலிகள், கொஞ்சம் சோம்பேறிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இப்போ உங்களது 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் எதையுமே பொறுமையாக செய்யக்கூடியவர். அவசரப்படாதீங்க அப்படின்னு நம்மளையே சோம்பேறி ஆக்கிடுவார், நிறைய யோசிக்க வைப்பார். அதனால தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோர்வாக ஆகியிருப்பீங்க, என்ன செய்யறதுனே தெரியாமல் குழம்பி இருப்பீங்க. ஆனால் இப்போ 2 பேருமே வக்கரமாகியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களை பிடிக்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா, மிதுன ராசி நண்பர்கள், தோழிகள் இந்த 4 மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்தில் சந்திப்பீங்க. இதுதான் உண்மை.
சந்திக்கல அப்படின்னா நீங்கள் உண்மையாக மிதுன ராசியாக இருக்க முடியாது. ஏதோ ராசி லக்னம் இல்லைனா மாறி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லா ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து நான் கரெக்டாக மிதுன ராசி தானா, நான் மிதுன லக்னம் தானா, ஏதோ தப்பாக இருக்குது கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா அது மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியால் முடியலன்னா யாராலையும் முடியாது. ஏன்னா எல்லாமே நல்லதாக நடக்குதுங்க. இப்போ சுபகாரியம், திருமணமாக போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன்னா 5வது வீட்டில் குரு பகவான் பார்க்குறாரு, சும்மா இல்லை. சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், குலதெய்வ அருள் இதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. கௌரவத்தை மீட்க போகிறீங்க. நான் யாரு, நான் எப்படி வாழணும், நான் எதை ஆளணும், எனக்கான இடம் எது, எனக்கான செல்வம் எங்கே இருக்குது, எனக்கான பணம் எங்கே இருக்குது, என்கிட்ட வந்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா 5வது வீட்டில் அற்புதமான பார்வை, குரு பகவானுடைய பார்வை விழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்படியே துணையாக இருப்பாங்க பாருங்க. இது வரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்த உங்களது கணவன் மனைவி துணையாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இனிமேல் கேட்பாங்க. என்னடா கண்ணு எப்படி பண்ணுற, எப்படியாவது நம்ம சாதிக்கணும்டா, கொஞ்சம் கொஞ்சி சொல்லி பாருங்க. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். இங்கே குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெருந்தன்மை வந்துடும். உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னுடைய கணவன், இது என்னுடைய மனைவி, எனக்கு மட்டுமே சொந்தம், இவங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். இவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம யாருக்காக, இவங்களுக்காக கஷ்டப்படலைன்னா யாருக்காக கஷ்டப்பட போகிறோம்? இந்த உணர்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறத செய்வாங்க, உங்களுக்கு கட்டுப்பட போகிறாங்க, உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க உங்கள் வெற்றியில், நீங்கள் ஜெயிக்கிறதில்ல. அது எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ உங்களுக்கு இணையான, ஏன்னா அவர் வீட்டையே பார்க்குறாரு. குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்து அவருடைய வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுடைய கணவன் வீடு, மனைவி வீடு யாருன்னா குரு பகவானுடைய வீடு தான். அதனால் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயங்க, பெரிய விஷயம், நானே இப்போ தான் பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. என்ன தெரியுமா? குரு பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்குறாரு, அதுவும் வக்ர பார்வை, சும்மா இல்லை. இதுக்கு முன்னாடி சொல்லி குரு பகவான் பார்வை விழுது எல்லாமே அப்படி இருக்கும், ஆகா ஓகோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது இப்போ தான் நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்ரமாகி இருக்கு. இதுக்கு மேலே தான் ரொம்ப வேகமாக துல்லியமாக சரியாக நடக்க போகுது அந்த விஷயம். பாக்கியசாலிங்க நீங்கள். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அற்புதமானவர்கள், அற்புதமான வாய்ப்பை என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் அடையிறீங்க. பாக்கியம்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனாலும் எப்படி தான் ஆகா ஓகனாலும் நம்ம குடும்பத்திலையும் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா எடுத்த உடனே நமக்கு மரியாதையும் கொடுத்துட மாட்டாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், பல பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சந்தித்தாலும் வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் வெற்றியோட பாதையை பிடிச்சு அதை நோக்கிய பயணம் செய்யக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். பல குடும்ப சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், ஆனாலும் அதையும் தாண்டி ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, சந்தேகப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சந்தேகப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நேரம் தாமதிச்சுட்டு வந்தாலும் சண்டை போடுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குமரலாக இருக்கும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இதனாலேயே பல வேலையவோ தொழிலையோ நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது பெண்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே பெண்களான நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க. யார் திட்டினாலும் யார் பேசினாலும் இங்கே அமைதியாக நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கணும். அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாரு, தாத்தா தானே பேசுகிறாரு, சரி நம்ம பொறுமையாக இருந்து யாருன்னு சாதிச்சு காட்டுவோம். நாம் யாருன்னு காட்டுற வரைக்கும் இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. விட்டு கொடுத்து போகிறது, பாராட்டுங்க. குடும்பத்தில் இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். யார் திட்டினாலும் சரி, பாராட்டக்கூடியது உங்களது திறமை. அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நீ வேலை செய்கிற, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கிற, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற, இப்படி ஈகோ பிரச்சனைகள் வரும். அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் முத்துனா சந்தேகம் வரும் குடும்பத்திலேயே. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் பொறுப்பும் இருந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் சாதனை செய்ய வைப்பார். எதையுமே விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. உங்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு அடுத்தவர்களுடைய பார்வையை கேட்டு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பழசை
பேசி தூசு தட்டி பிரச்சனையை உருவாக்கிக்காம இதுக்கு மேலே நாம் எப்படி இருக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பணம் தடை இருக்குது, ஏன் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் அதிகமாகுது, ஏன் அந்த கடனை கட்ட முடியல, ஏன் இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்கே ஈகோ வேலை செஞ்சதுன்னா சனி பகவான் வந்துடுவார் உள்ள. ஈகோவை துரத்துனீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பிரகாசமாக இருக்கும். இங்கே ஒற்றுமையோடு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசில் உறுதியை வச்சுக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, மனசில் உறுதியை ஏற்படுத்திக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. உறுதியோட எதையுமே செய்கிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையை தேடுறீங்க, ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு. நான் சனி பகவானுடைய வக்ர பார்வை தொழிலில் உங்களை சாதிக்க வைக்கும். குரு பகவானுடைய புனித பார்வை நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த உலகத்தில் நல்லவங்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, அறிவிலிகளும் உண்டு. அதனால் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அந்த பாட்டு மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பல முகங்கள் கொண்ட நபர்கள் பழக்கமாவாங்க. ஏன்னா தொழிலில் லாபம் அப்படின்னா அதே மாதிரி எதிரிகளும் உருவாவாங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தடை பண்ணுறதுக்கான எதிரிகள், துரோகிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் முகங்களை கண்டறிந்து யார் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசுங்க, பழகுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி அவர்களை முடிவெடுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏமாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏமாற்றும் நபர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எது நமக்கு நல்லது, நம்மளை மதிக்காதவங்க யார், நம்ம குரலுக்கு செவி கொடுக்குறவங்க யார், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நம்ம பேச்சை கேட்குறவங்க யார், நேர்மையாக யார் நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வயசில் உள்ளவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா குருவின் பார்வை விழுதலை எந்த இடமாக இருந்தாலும் புனிதப்படுத்துவார். அங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்துவார். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வைப்பார். நம்ம பணத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. நயவஞ்சமாக பேசி உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது. ஏமாத்துகிற குணம் நிறைய பேருக்கு உண்டு கூட இருக்கிறவங்களாம். இப்போ தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும், அன்புனா அடிமை ஆகிடுவீங்க. நல்லது 4 பேர் செஞ்சால் அவங்க கூடவே போயிடுவீங்க, அவங்கள ஆதரிப்பீங்க, இன்னும் உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை யார் மதிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்டலாம் விலகியே இருங்கள். என் நண்பர்களே, தோழிகளே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக வரக்கூடியது. நம்பியே மோசம் போனவர்கள் யாருன்னா நீங்கள் தான். நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் கூட உண்டு. அதனால தான் இன்றைக்கி தோற்று போய் சீரழிந்து போய் பல அவமானங்களை சந்தித்து சிங்கம் மாதிரி கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களை முடக்கி போட்டிருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயம்தான். அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் எதை எடுத்தாலும் செய்வீங்க, யார் கேட்டாலும் செய்வீங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. அவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பெற்றோர்கள்ட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை அனாதையாக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வேறு வகையில் இருக்கலாம். கடன் பிரச்சனை, கடனால் ஊரை விட்டு ஓடுறது, உழைக்கிறது, பெரிய விரக்தி ஏற்படுறது, இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இந்த காலத்தில் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிக்கிற குணம் வரும், ஒரு பெருந்தன்மை வளரும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா, இவெல்லாம் ஒரு எதிரியா நமக்கு, இப்படி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சூதானமாக இருந்துக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நீங்கள் உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இந்த குரு பார்வைங்கிறது. மிக முக்கியமாக பல சோதனைகள் வந்தாலும், எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாலும்,
நமக்குன்னு இருக்கிறது யார்? அந்த தெய்வம்தான். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், அவமானத்தை சந்தித்து இன்றைக்கி கூனி குறுகி இருக்கிற நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். 3 பரிகாரம் சொல்கிறேங்க, மிக முக்கியமான பரிகாரம். தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பணம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே உங்கள் வீட்டில் கொட்டும், உங்கள் குடும்பத்தில் கொட்டும். மிகப்பெரிய குதூகலமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? 90% மக்களுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது? எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது? வைக்கிற பணம் பீரோவில் இருக்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 4ஆம் இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருக்கிறார், அல்லனா திதிசூன்யமாக இருக்கிறார், அல்லனா அவயோகியாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வந்த காசு நிற்காது, ஒரு செய்கிற வேலையிலையோ தொழிலையோ திருப்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, லாபமே இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வராத பணமெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் வீட்டில். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன். யார்? குருஷேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதி அவர் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்தலமும் குரு ஸ்தலமாக பார்க்கப்படுது. நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தும். உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்வீங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அனுபவிச்ச புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். இது ஏன் குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சூர சம்ஹாரத்தின் போது முருகன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது குரு பகவான் அங்கே வராரு. அப்போ அசுரர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு செல்வம் என்ன, இதை எல்லாத்தையும் பற்றியும் குரு பகவான் முருகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார். சூரனையும் அசுரனையும் அழித்த தலம் இந்த திருச்செந்தூர். அதனால தான் குருவுக்கு அருளை கொடுத்த முருகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? குருவே அருள் வாங்கியிருக்கார், முருகன் கிட்ட போனால் போதும், அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் அது சரியாகும். 2வது பரிகாரம், ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமான் ஆலயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு போங்க. முருகன் சன்னதியில் அந்த முன்னாடி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் பசு நெய், சுத்தமான கலப்படம் இல்லாத, நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறீங்கள அந்த நெய்யை கொண்டு போய் ஊற்றுங்க. அந்த நெய்யை இட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரியணும். அந்த அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நெய் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுக்கு பயன்படுத்தப்படுற நெய்யாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அக்கம் பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626 குட் பேபி. இவங்க சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் பசுமாட்டு நெய்யை உருவாக்கி தராங்க. ஏன்னா வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள்ட்ட சுத்தமான நெய்யை வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் விடாமல் எரியணும். அப்படி அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. தீபம் ஏற்றின உடனே முருகன் முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனை பார்த்து, அந்த தீபத்தை பார்த்து கண்களை மூடாமல் உற்று பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க. அந்த விளக்கின் ஒளியும் முருகனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கட்டும். இப்படி 1 மணி நேரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற முருகனையும் கும்பிட்டுட்டு முடிங்க. அது காலையில் 6 மணியாக இருக்கலாம், இல்லைனா ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளாரே உங்கள் வாழ்க்கையில்
எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லா எதிரிகளும் அழிந்து உங்களுடைய கஷ்டம் போய் நீங்கள் வைக்கிற பணம் செலவே ஆகாமல் எல்லாமே சேமிப்போட நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பண கஷ்டமே இருக்காது. ஒரு வருஷம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இதை பின்பற்றுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அற்புதமான சந்தோஷங்களை பெறும். பரிகாரம் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வான படம் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தீபதூபம் ஆராதனை செஞ்சுட்டு காலை 6 மணி இல்லைனா ஈவினிங் 6 மணி அதே பசுமாட்டு நெய்யை தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகன் தெய்வானை ஃபோட்டோவுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லுங்கள். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க அப்படின்னா அதே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை தாண்டி, இந்த ஆன்மீகத்தை தாண்டி, தெய்வங்களை தாண்டி நமக்குள்ளாரையும் ஒரு அற்புதமான எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம் யாரோட பழகிறோம்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆற்றல் பரிமாற்றம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த விஷயங்கிறது. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது, இது நடக்காது, எல்லாமே தப்பு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன், பணமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கேன், எப்பொழுதும் தவிச்சிக்கிட்டே இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்மள்கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது எதிர்மறை சக்தி நமக்குள்ளாரையும் பரவி நமக்குள்ளே இருக்கிற நேர்மறை சக்தி குறைஞ்சிரும், போயிடும். அதனால் அவங்க பக்கமே நம்ம அண்டக்கூடாது. ஒரு வேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கணும். எந்த பேச்சு வந்தாலும் செயல்முறை வந்தாலும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்மறை சக்தி உங்களுக்குள்ளே நுழையாமல் ஒரு தடையை நீங்கள் போட்டுக்கணும். அதனால தான் ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பு அரணை நம்ம உருவாக்கிக்கணும். அவங்களுடைய எதிர்மறை சக்தி நம்மள்கிட்ட வராமல் பாதுகாப்பு எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கணும். சரி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால் முடியும், இது நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வேலையை முடிச்சே தீருவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விடாமுயற்சி இருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நேர்மறை சக்தி உள்ளவங்க. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு தெம்பூட்டுவாங்க. அவங்களுடைய நேர்மறை சக்தியும் நமக்குள்ளார பரவி நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நாம் யாரோட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.